இங்கே ஆயா ஆயா இங்கே குழந்தை கொண்டு போய் தாயை குழந்தை கவனிக்கிற லட்சணம் இது. நம்ம ஜென்ம விரோதி இன்னையோட தொலைஞ்சதுன்னு வச்சுக்கணும். அப்படின்னா உன் வாய்க்கு சக்கரை தான் ஏன் போடணும்? இது கலாட்டாவா? உங்க குழந்தையை கொள்ள முயற்சி உங்க வம்சத்தை அழிக்க சதி நடந்தது. ஐயோ தம்பி நம்பாத, வேற காரணம் வந்தான். இப்ப முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயோ பத்திரிக்கை என்ன அநியாயம் உண்டு? ஒரு வேலைக்கார போய் சொல்லி பதினாளி கேட்கறதா? நீ இந்த நாட்டு வேலைக்கார நீ எனக்கு அட்வைஸ் பண்ற ஆத்திரம் இருக்குதே தவிர அறிவில்லை. மகனை கொலை செய்ய சதி நடந்திருக்குதுன்னு சொல்லியும் உன் மயக்கம் தெரியல. உன் மாதிரி பெண் மயக்கத்தில் இருக்கிற நல்ல பத்தி சொல்லி திருத்த முடியாது. எனக்கு அட்வைஸ் பண்றேன், எனக்கு அட்வைஸ் பண்றேன். கொண்டாது வருவான் தெரிஞ்சுக்காம பெரிய நம்ம ஆசைப்படாதீங்க. ஏதோ உன்னை திறனுக்கு தேள் அடிச்சு காப்பாத்துறான உன்னை பார்த்தா அவன் ஐயோ இன்னைக்கு ஆளே அடிச்சு கொள்ள பாக்குறானே. சுடியா சுடுவாங்க. ஆணவத்தின் மறு உருவமே நான் கொக்கு குருவி அல்ல நினைத்தவுடனே சுடுவதற்கு. நீயும் நானும் மோதிக்கொண்டால் அதனால் ஏற்படும் நஷ்டத்தை அனுபவிப்பது சொன்னால் உனக்கு விளங்காது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், குளத்தில் தண்ணீர் இருக்கும் வரையில் தான் கொக்கும் தவளையும் அதில் குடியிருக்கும். உனக்காக வாழ்நாள் பூராவும் கண்ணீர் விடும் ஒரே ஒரு ஜீவன் மாங்கல்யம் கட்டிக்கொண்ட மனைவி ஒருத்திதான். உன் போன்ற கைவனுக்கும் கடைசி காலத்தில் கை கொடுக்கும் கற்பரட்சமும் அவள்தான். காலம் உன் கண்களை திறக்கட்டும். வருகிறேன். வர்றான் சும்மா இருக்க மாட்டேங்க. வீட்டுல தலைக்கார பேரோட போய் குஸ்தி போட்டு அவமானத்தை உண்டாக்கிக்கிட்டே முதலாளி பயல் வீட்டு அம்புட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடேஷா உனக்கு காலம் சரியில்லடா. ஆயா குழந்தை மாட்டு கொட்டாது தானே இருக்கு. ஆமாங்க. குழந்தை விஷயத்துல குறுக்கணும்னா அந்த பிடிப்பைய இந்த நடேச பிள்ளை 4 அடி அடிச்சுட்டு வெளியே போயிட்டான். நீதான் நான் முதல்ல சொன்னே அந்த விஷயத்தை முடிக்கணும். அந்த குழந்தை விஷயம் தானே, கவலைப்படாதீங்க, நான் தீர்த்து கட்டிடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வார்த்தையை கேட்க என்னமா இனிக்குது. உன் வயசுல எத்தனை குழந்தைகளை என்னென்ன மாதிரி செய்தியோ. ஆனா இது உனக்கு சர்வசாதாரணம். இந்த காரியத்தை மாத்திரம் நீ முடிச்சுட்ட, பிரத்தியாம் போல ஆணை ஆக்கிரம் பூனை ஆக்கிரம் நான் புழுக மாட்டேன். வசதியான ஒரு பங்களா, சாப்பாட்டுக்கு 50 ஏக்கர் நிலம், போக்குவரத்துக்கு ஒரு பிளைமூத்து கார், இது வரைக்கும் கேரண்டி சொல்லலாம். அப்புறம் நீ நடந்துகிறத பொறுத்து இன்னும் என்னென்னமோ நடக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தாராளம், என்ன தாராளம். ஐயா, உங்க விஷயத்துல நான் ரொம்ப தாராளமா நடக்கிறது முடிவு பண்ணிட்டேன். மன்னார்குடி நடேசா, உனக்கு வந்த யோகா அநியாயம் விடா. சின்ன பொண்ணுதான். யோ, காலம் போன காலத்துல நீர் இந்த தொழில் ஆரம்பிச்சுட்டீரா? உண்மை சொல்லி குத்தம் இல்லையா? எல்லாம் இந்த தானத்தை கை சோறு. நீ இப்படி தயாராயிருக்க இல்லையா? சும்மா இருக்கியா? நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். எங்க குழந்தை, எங்க குழந்தை? வாசு, வாசு, குழந்தை காணுமே. கேட்டியா தம்பி, எனக்கு அப்பவே தெரியும் அந்த பையன் பேசிட்டு போனதுக்கும் இப்ப குழந்தைய காணுங்கிறதுக்கும் எவ்வளவு பொருத்தம் பத்தியா? குழந்தைங்க நான் அப்பவே சொன்னேன், இன்னொருத்தி பெத்த புள்ள மேல அதிகமா பிரியம் வைக்காதேன்னு. கேட்டாளா அந்த ராணி? ராணி குழந்தை மேல பிரிய வச்சிருக்கான்னு குழந்தைய ஒளிச்சு வச்சிருக்காய்வா? நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்படி
சொல்லாதீங்க. அது மாத்திரம் இல்ல, உனக்கு தெரியாம குழந்தைய வளர்த்து பின்னாடி உன் சொத்துக்கு மேல வழக்கு போடணும்னு இப்படி செய்யறாங்க. நல்ல டைம்ல எனக்கு நீ ஞாபகப்படுத்தினேன். குழந்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அவன் வளர்ந்த ஒரு பாடு என் சொத்தை கேப்சர் பண்ணலாம், அவனை என்னோட மோத விடலாம் பிளான் போடுறியா? அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. கட்டின கணவனையும் பெற்ற பிள்ளையும் மோத விட நான் கல்லிச்சம் படுத்தவள் இல்லை. அத்தான் உங்களுக்காகவும் அவனுக்காகத்தான் நான் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட விடாதே. குழந்தை மரியாதை கொண்டா, இல்ல அந்த வீட்டுல உனக்கு வேலை இல்லை. என்ன நடந்தது? ஐயோ மீனாட்சி! நீங்க எல்லாரும் உள்ள போய் கதவை சாத்தீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னால நிறைவேற்ற முடியல. என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராணி, அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பாடி உள்ள. பெரியண்ணா. அம்மா, நான் எங்க இருக்கிறேன்? இருக்க வேண்டிய இடத்துல தானம்மா. இருக்க வேண்டிய இடத்துலயா? என் வீடுதானம்மா. உன் வீடா? வேண்டாம்மா. பெரியண்ணா, என்னை இங்க ஏன் கொண்டு வந்தாய்? எல்லாவற்றையும் பறிகொடுத்த பாவினா, கணவன் கையால் சாகும் பாக்கியம் கூட இல்லாமலே செய்து விட்டாய். மஞ்சள் குங்குமத்தோடு மகிழ்ச்சியாக போயிருப்பேன். இதுவா உன் மகிழ்ச்சி? உன் கணவன் கொலைகாரன், கண்ணஞ்சன், தாலி கட்டிய மனைவியை வைத்து வாழ தெரியாத முட்டா. வாயிருந்தும் பேசாத காரணத்தான் தானம்மா இத்தனை விபரீதம், இத்தனை கொடுமை. கட்டிய மனைவியின் கண்ணெதிரே அவள் வாழ்வை பறிப்பவனும் மனிதன் தானா? பணம், படிப்பு, அந்தஸ்து எவ்வளவுதான் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவனை மனிதன் என்று சமுதாயம் ஏற்றுக்கொள்ள பேசுவதற்கு உரிமை இருப்பதால் தானம்மா பேசுகிறேன். உன்னிடம் என்ன? இப்பொழுது இந்த தோழியை சந்தித்து அவனையும் அவன் கூட்டத்தாரையும் சின்னாமீனப்படுத்தி விடுகிறேன். நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவன் நிலையை கண்டு ஊரால் சிரிக்கும்படி செய்து விடுகிறேன். நீயா ஆயாவாக வந்து நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே. எதை தான் தெரிந்து கொண்டாய் மீனு? மாடி வீட்டுக்கு மருமகளாக போய்விட்டோம் என்று பெற்ற தகப்பனை மறந்தாய். மரணப்படுக்கையில் இருந்த உன் தாயை மறந்தாய். என்னை மறந்தாய். தங்கையின் வாழ்வே தன் வாழ்வே என்று ஒவ்வொரு நிமிஷமும் நிழல் போல் காத்து வந்த உன் உடன் பிறந்த அண்ணனை மறந்தாய். இன்று அவரை கை நீட்டி அடிக்க உன் துணிந்து விட்டார். வள்ளி, என்ன சொல்லுகிறேன்? அண்ணனா? ஆமீனா, அங்கே நீரடித்தால்
மீது விலகாத பாசத்தின் இருப்பிட